அவனை நெருங்குவது என்பது யமனை நேருக்கு நேராக சந்திப்பதற்கு சமம். அப்படிப்பட்ட ஒருவனை எதற்காக அப்பா இங்கே வர வைக்கப் போகிறார்? இவர் மனதிற்குள் என்னதான் திட்டம் உள்ளது என்று யோசித்தான் உதய். காரில் சென்று கொண்டிருந்த அஜய், நாம் இப்போ பெரியப்பா சொன்ன மாதிரி பாம்பேக்கு கிளம்பியே ஆகணும். இல்லாட்டி அஜய் கிருஷ்ணான்ற என்னோட பேருக்கு பின்னாடி கிருஷ்ணா என்னை விட்டு போயிடும். வேற வழியே இல்லை. இதை பற்றி நம்ம விக்ரம் கிட்ட சொல்லியே ஆகணும். ஏன்னா சுரபி மேடம்க்கு இந்த லால் குடும்பத்தினால பெரிய ஆபத்து இருக்கு. அப்படி ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா விக்ரம் சாருக்கு என் மேலே இருக்கிற நம்பிக்கை போயிடும் என்று நினைத்தவன் அவசரமாக தனது போனை எடுத்து விக்ரமிற்கு கால் செய்தான். ஹலோ விக்ரம் சார், கேக்குதா? நீங்கள் எதுவும் பிஸியாக இருக்கீங்களா? நீங்கள் பிஸியாக இருக்கீங்கன்னா சொல்லுங்கள், நான் கொஞ்சம் நேரம் கழித்து கால் பண்ணுறேன். ஆனால் நான் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் என்று அஜய் பதட்டமாகவே சொல்ல, என்ன அஜய், என்ன விஷயம், சீக்கிரம் சொல்லு என்று சொன்னான் விக்ரம். சார், இந்த லால் ஃபேமிலி நம்ம சுரபி மேடம் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள அழைச்சிட்டு வந்து இங்கே வீட்டில் வேலைக்காரியாக இருக்க வைக்க முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட என்ன வச்சு தான் அவங்கள இவங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வர சொல்லி எங்கள் பெரியப்பா மூலமாக எனக்கு மிரட்டல் கொடுத்தாங்க. ஆனால் நான் மாட்டேன்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட பெரியப்பா என்னை உடனே கிளம்பி பாம்பேக்கு வர சொல்லிட்டாங்க. இங்கே சென்னையில் இருக்க என்னோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் அவங்க கைவசப்படுத்துகிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இனிமேல் எனக்கு சென்னையில் வேலை இருக்காது. நான் இப்போவே பாம்பேக்கு தான் போய் ஆகணும் என்று அஜய் நடந்த அனைத்தையும் சென்றான். அபினவ், நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டீங்களா என்று கேட்டான். எஸ் விக்ரம், நீங்க சொன்ன மாதிரி எல்லா விஷயமும் பக்காவா பண்ணியாச்சு. இனி நம்ம நேரம் அங்க போக வேண்டியது மட்டும்தான் வேலை என்று சொன்ன பின் அவர்கள் இருவரும் அங்கிருந்து கிளம்பினர். அந்த சன் சிட்டிக்கு நடுவில் மிகப்பெரிய மணிகூண்டு கட்டிடம் ஒன்று இருந்தது. அந்த இடத்திலேயே அந்த கட்டிடம்தான் மிகவும் அழகாகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் இருந்தது. அதில் 23வது மாடியில் சிவப்பு சட்டை அணிந்த ஒருவன் கால் மேல் கால் போட்டு சிகரெட் பிடித்து கொண்டிருந்தான். அவன்தான் ராகவ் ரெட்டி. அவன் முன்பு ஜீவானந்தம் ரெட்டியும் சுசீந்திர ரெட்டியும் அமர்ந்து ஏதோ மிக தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தனர். ராகவ், எனக்கு இந்த விஷயத்தை பற்றி சொன்னது அந்த லெனின் தான் என்று ஜீவானந்தம் ராகவிடம் சொல்ல, யாருக்குடா இந்த அளவுக்கு தைரியம் இருக்கு? நம்ம ரெட்டி ஃபேமிலியவே ஃபாலோ பண்ணி நம்ம ஆளுங்களவே பிடிச்சு வச்சு நம்மளை பற்றி விசாரிச்சிருக்காங்க. இதை நம்ம சும்மா விடக்கூடாது. அவங்கள எப்படியும் கண்டுபிடிச்சாகணும். இல்லை நம்ம ரெட்டி குடும்பத்துக்கு மேலே இருக்கிற மரியாதை குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ இருக்கிற பவரை நம்ம கையில் தக்க வச்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த உலகம் முழுக்க நம்ம ராஜா. ஸோ உடனே நான் சொன்னதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அது என்ன ஏதுன்னு விசாரிச்சு அவங்கள அழிக்கிறதுக்கான வழியை பாருங்க என்று ராகவ் தீவிரமாக சொல்லி கொண்டிருக்க, ஜீவானந்தமும் சுசீந்திரனும் அவனை பார்த்து, கண்டிப்பா ராகவ், நீ சொன்ன விஷயம் தெளிவா புரியுது. அவங்க யாரும் இனி உயிரோட இருக்க மாட்டாங்க என்று அவர்கள் இருவரும் சொல்லி கொண்டிருந்த பொழுதே அந்த இடத்தில் லைட்ஸ் அனைத்தும் மின்னி மின்னி எரிய ஆரம்பித்தது. இங்கே கீழே பவர் சப்ளை ரூமிற்குள் இருந்த தரையில் விழுந்து வழியில் துடித்து புரண்டு கொண்டிருந்த செக்யூரிட்டிகள் மீது ஏறி மிதித்தவாறு வெளியே வந்தான் விக்ரம். சற்று நேரத்திற்கு முன்புதான் அவர்களிடம் தன் கைவித்தையை காட்டியிருந்தான். அந்த இருட்டில் உள்ளே நுழைந்தவன் நேராக ஒரு 100 மீட்டர் பாதையில் நடந்து கொண்டிருக்க, அந்த இடம் முழுவதுமே சுற்றி செக்யூரிட்டிகளாக தான் இருந்தன. எப்படியும் அந்த இடத்தை சுற்றி 200 செக்யூரிட்டிகள் இருக்கலாம். அதில் ஒரு செக்யூரிட்டி அவனை டார்ச் லைட் வைத்து அடித்து பார்க்க, அவர்கள் முன் அங்கே நிற்பதை பார்த்துவிட்டு, டேய் யாருடா நீ, எப்படி உள்ள வந்த என்று கேட்க, அதுக்கான பதிலை நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே இருக்க ஆளுங்க எல்லாம் எனக்கு வழி விட்டீங்கன்னா நான் நேராக மீட் பண்ண வந்த ஆளை முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் என்று சொல்ல,
ரூமிற்குள் நுழைந்தவுடன் திடீரென ராகவ் முன் சென்று நிற்க உடனே தன் கையில் இருந்த செல்போன் டார்ச்சை வைத்து அவனை பார்த்த ராகவ், டே நீ யாரு? நீ எப்படி இங்க வந்த? உனக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்படி பவரை கட் பண்ணி விளையாடிக்கிட்டு இருக்க என்று கேட்க, என்னது விளையாடுறனா? ஆமாடா ஆமா, உன் கூட கண்ணாம்பூச்சி ஆடுறதுக்காக தான் இந்த மாதிரி பவர் கட் பண்ணிட்டு இங்க வந்து நிக்கிறேன் என்று நக்கலாக விக்ரம் சொல்ல, டேய் யாரு நீ? உன்ன மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை என்று ராகவ் கேட்க, இங்க பாரு, உன்னோட கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்றதுக்கு நான் இங்க வரல. நீ என்னோட கேள்விக்கு பதில் சொல்லு. இங்க ராகவ் ரெட்டி நீ மட்டும்தான் இருக்க? எப்பவுமே அனுராதா ரெட்டி அவளும் உன் கூட சேர்ந்து சுத்துவான்னு தானே கேள்விப்பட்டேன். எங்க அவ என்று விக்ரம் கேட்க, என்னது அனுராதாவா? நீ எதுக்காக என்னோட அக்காவை கேட்குற என்று குழப்பத்துடன் கேட்ட ராகவ் ஒரு நிமிட யோசனைக்கு பிறகு, அப்ப நீ அந்த அபியோட ஆளா? அபினவ் தான் ரீசெண்டா என்னையும் அணுவை பத்தியும் விசாரிச்சு வந்தான். அப்போ நீ அந்த அபினவ் ஆள் தான். நீ எதுக்காக தேவையில்லாம அவங்க பின்னாடி சுத்திக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? நான் உனக்கு மாசம் 5 கோடி தரேன், நீ என் கூடவே இருந்துரு என்று ராகவ் அவனை பணத்தாசை காட்டி தன்வசப்படுத்த நினைத்தான். உண்மையை சொன்னால் விக்ரம் தன்னை அடித்து விட்டான் என்று அவன் மீது அத்தனை கோபம் இருந்தது. இருந்தாலும் தனது இத்தனை நூற்றுக்கணக்கான செக்யூரிட்டிகளையும் தன் முன்னால் ஒரு சண்டையில் கூட தோற்காத எல் சொன்னால் எண்ணெயாக இருக்கும் ஜீவானந்த ரெட்டியும் சுசீந்திர ரெட்டியையும் போட்டு தள்ளிய இந்த விக்ரமை அவன் மிகவும் பலசாலி என்று நினைத்தான். அதனால்தான் அவனிடம் இத்தனை பேரம் பேசிக் கொண்டிருக்கிறான். இதை கேட்ட விக்ரமோ சிரித்துக்கொண்டே, என்னது நீ எனக்கு 5 கோடி சம்பளம் தரியா என்று சொன்னவன் அவனது கன்னத்தில் பலார் பலார் என்று ஓங்கி அறைய ராகவ் 2 சுத்து சுத்தி கீழே விழுந்தான். டேய், நான் உனக்கு பணம் தரேன்னு தானே சொன்னேன், இப்ப எதுக்கு தேவையில்லாம அடிக்கிற? நீ என்னடா பைத்தியமா? பணம் தரேன்னு சொன்னா எவனாவது அடிப்பானா? ஆனா நீ சரியான சைக்கோவா தாண்டா இருப்ப என்று சொல்ல, இங்க பாருடா, யாருக்கு வேணும் உன்னோட பணம்? நீ நினைக்கிற மாதிரி நான் யாருக்கு கீழேயும் வேலை செய்யல. அப்போ உனக்கு பணம் வேணாம்னா நீ யாரோட ஆளு? எதுக்காக தேவையில்லாம என்னை வந்து அடிக்கிற என்று கேட்க, நான் ஆதித்யா ஃபேமிலியோட வாரிசுடா என்று சொல்லிக்கொண்டே ராகவின் கழுத்தை பிடித்து அவனை மேலே தூக்கினான். இப்பொழுது ராகவிற்கு அத்தனை ஒரு பயம் வந்தது. அவன் உடலில் உள்ள ரத்தம் உறைந்தது. என்னது ஆதித்யா ஃபேமிலியா? ஆதித்யா ஃபேமிலியில இப்ப அந்த வயசானவரை தவிர வேற யாருமே எங்களுக்கு தெரிஞ்சு உயிரோட இல்ல. அப்படி இருக்கப்போ நீ மட்டும் எப்படி என்று கேட்டவன், ஒருவேளை இவன் பேயா இருப்பானோ என்று மனதிற்குள் நினைத்த ராகவிற்கு பயம் அவனை சூழ்ந்து கொண்டது. ராகவின் கழுத்தை இறுக்கிக் கொண்டே, ஒழுங்கு மரியாதையா அனுராதா எங்கன்னு நீ சொல்ற? இல்ல இன்னும் 5 செகண்ட்ல உன் உயிர் பிரிஞ்சிடும் என்று மிரட்டினான் விக்ரம். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.